ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தியா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போல தான் ஒரு லிரிக்கல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அலைட் மோஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோடு வீடியோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு க்ளோயிங் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு. நம்ம வந்து இப்போ அலைட் மோஷனுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதே மாதிரி ஒரு லிரிக்கல் வீடியோ மேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஷேக் எஃபெக்ட் மட்டும் எப்படி ஆட் பண்ணால் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லீக்கை தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா பிஞ்ச் பல்க்குன்னு இருக்கும். அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரேடியேஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல் ஆக்கிடுங்க. ஃபுல் ஆக்கிட்டு இந்தளவுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 வச்சுருக்கேன் நான். வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கிரி ஃப்ரேம் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு கிரி ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 கொண்டு போயிருங்க. இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜூம் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து கிராஃப் பார்க்கலாம். இதுக்கு வந்து கிராஃப் வந்து நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆசிலேட்டுன்னு இருக்கும், அந்த ஸ்டாண்டர்ட் செக்ஷன்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. டிகிரியில் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஹெர்ட்ஸில் வச்சுருக்கேன். மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கிரி ஃப்ரேம் வைங்க. நம்ம வந்து பிஞ்ச் பல்க் எஃபெக்ட் ஆட் பண்ணோம்ல ஸ்ட்ரென்த்துக்கு, அதே கிரி ஃப்ரேம் மேலே கிரி ஃப்ரேம் வைங்க. வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு 150 வைக்கிறேன். நான் 150 வைங்க. வச்சுட்டு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேல்யூவை 0 ஆக்கிட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேக் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. பர்ரில் போனீங்கன்னா ஜூம் பிளர் இருக்கும், ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கிரி ஃப்ரேம் வைங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 21 வச்சுருக்கேன். எண்டிங்கில் வேல்யூவை 0 ஆக்கிட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணுறோம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டு அனிமேஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நோடு வீடியோ ஆப்புக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா மினி மோடுன்னு இருக்கும், ப்ரோ மோடு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ இருக்கும், அது கஸ்டமில் கொடுத்துருங்க. ரெசல்யூஷன் வந்து நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணுங்கள். FPS வந்து 60 வச்சுருங்க. ப்ளஸ் பட்டன் கொடுத்து மீடியா போய்ட்டு நம்ம அலைட் மோஷனில் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து க்ளோயிங் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அசட் ஸ்டோர் இருக்கும். அதில் போனீங்கன்னா க்ளோ ஸ்கேனர்னு ஆப்ஷன் இருக்கும்.
ஆட் பண்ணிக்கோங்க. எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் டச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு இந்த ப்ளஸ் பட்டன் எடுத்திங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகும். எண்டிங்கில் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. எண்டிங்கில் வச்ச கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து கொஞ்சம் ஏற்றுங்க. நம்மளுக்கு வந்து அந்த க்ளோ ஆகும். அந்த எஃபெக்ட்டுக்கு இதை ஆட் பண்ணுறோம். ரேடியஸ் எல்லாமே உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஓகே, இது மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து க்ளோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த உள்ளே இருக்க குட்டி சர்க்கிளில் இது மாதிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். ஹோம் சிம்பிள் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். கொடுத்துட்டு க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். நம்ம வந்து இப்போ அலைட் மோஷன் ஆப்ல வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கொடுத்து ஒரு 1:1 ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டன் கொடுத்து நம்ம நோடி வீடியோவில் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளண்ட் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன் அல்லது லைட்டன் ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. நான் லைட்டன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு 3 ரன்ஸும் போயிட்டு இதே மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மூவ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் அதில் போய்ட்டிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. பிளரில் போனீங்கன்னா காஷன் பிளர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வச்சுக்கோங்க. 60 வச்சுருக்கேன். மறுபடியும் அதே வீடியோவை ஆட் பண்ண போகிறோம். அதே வீடியோவை அப்படியே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் பிளண்ட் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய் லைட்டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இது மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணுமோ இல்லை ஜூம் பண்ணணுமோ எல்லாமே உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீங்கள் ஏதாச்சும் வேறு எஃபெக்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், கொடுத்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.